அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்குறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய ஆயுசு நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மகிமை வெளிப்படுவதாக. இப்பொழுது கூட ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடுவோம். 451வது பாடல். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். எங்கும் வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதால். எங்கும் வசனம் நிரம்பியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதால். சீடர்கள் தொகையும் பெருகியது, சீடர்கள் தொகையும் பெருகியது. கீழ்ப்படிந்தார்கள் மதக்குருக்கள், கீழ்ப்படிந்தார்கள் மதக்குருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிறைந்திடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிறைந்திடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஸ்தேவான்கள் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பினதால். ஸ்தேவான் செய்த அதிசயங்கள் தேவ ஆவியால் நிரம்பினதால். திரளான மக்கள் திரும்பினார்கள், திரளான மக்கள் திரும்பினார்கள். பர்னபா ஆவியால் நிரம்பியதா, பர்னபா ஆவியால் நிரம்பினதா. ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து இடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பார்வை அடைந்தார் பவுல் அன்று, பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா. பார்வை அடைந்தார் பவுல் அன்று, பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா. போஜனம் செய்து பலனடைந்தார், போஜனம் செய்து பலனடைந்தார். தாமதமின்றி பிரசங்கம் செய்தார், தாமதமின்றி பிரசங்கம் செய்தார். ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து
நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நிரப்புவார். இன்றைக்கும் கொடுக்கிற வேத பகுதியை வாசித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த உதவி செய்வாராக. பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, நழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் படும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாகி செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அன்னம் மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றைய மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன். அதனுடைய ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்தே நடக்கிறது, இனி நடக்கப் போகிறது முன்னமே நடந்ததையே தேவன் விசாரிப்பார். இன்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்தர் தங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷுடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்தருக்கு சமீபித்திருக்கிற மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போல அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் உண்டு. மிருகத்தை பார்க்கல மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயை, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. உயரேறு மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகனுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மையே அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணத்தக்கிறவன் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்குற வேத வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் பொழுது, பிரசங்களுடைய அவர் சொல்லும் பொழுது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அளவு ஒரு காலம் உண்டு, சிலிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை என்ன வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை மகிமைப்படுத்தி அவருடைய அதிசயங்களை காண கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடி அவரை ஆராதித்து மகிழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். இன்றைக்கு நாம் பாடின பாடலை போல நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் சில வேளை இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை காணாமல் இருந்திருக்குமே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை நிறைந்து நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நிரப்புதலை வைத்திருக்கிறேன் என்று
ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதை இப்பொழுது நாம் காண்கிறோம். சோர்ந்து போகாதபடி ஆண்டவரையே நாம் மனதிலே நினைத்தவர்களாக, ஆண்டவரையே நம்முடைய உள்ளத்திலே சார்ந்து அவருக்கே நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் செய்கிற மகிமை ஏராளம், அதிசயங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்கிற அதிசயங்களை நாம் உணரும்படி, அவருடைய மகத்துவத்தை நாம் பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்வாராக. அவருடைய மகிமை வெளிப்படும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. சில வேளை இப்பொழுது நம்மை பார்த்து சிலர் நகைக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய மகிமையை காண செய்வார். அவருடைய மகத்துவங்களை ஆண்டவர் செய்வார். அவருடைய அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம். இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களா? துயரத்தில் இருக்கிறீர்களா? சோர்ந்து போகிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் குறிப்பாக ஒரு ஜெபிக்கிற ஒரு நாளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமே, ஆனால் தேவன் நமக்கு செய்து தருவார். அழுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை சிரிக்க வைப்பார். துக்கிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் துக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்தை, சந்தோஷத்தை தருவார். சமாதானம் இல்லாமல் வேதனைப்படுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவனை சமாதானத்தினாலே நிரப்புவார். சந்தோஷம் இல்லாமல் துக்கித்து இருக்கிற பிள்ளையே, கர்த்தர் உன்னை நிரப்புவார். உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய வியாபாரத்திலே ஒரு விருத்தி இல்லை என்று கலங்கி கொண்டிருந்து துக்கித்து கொண்டிருக்கிறாயோ, இப்பொழுது அது சில வேளை துக்கிக்கிற ஒரு நேரமாக இருக்கும். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவருடைய மகிமையை காண செய்வார். அவருடைய அதிசயங்களை விளங்க செய்வார். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. உன் இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நாம் செபிக்கலாமா? இன்றைக்கு நமக்கு செபிக்கிற ஒரு நாள். தேவனை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது தேவன் மகத்துவமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். அவர் நம்மை கைவிடாதவர். அவர் நம்மை காப்பார். அவரிடத்தில் நாம் முறையிடுவோம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, என்ன காலத்தில் இருக்கிறீர்களோ, துக்கித்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாகிய உங்களையும் கர்த்தர் இன்றைக்கு அழுகிறோம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூட்டாக்கி கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூட்டாக்கி கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் அறிகிறோமே. இந்த நாட்களின் நேரங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிரப்பப்படும் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். நிறைந்து 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 மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாடலின்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், கலக்கங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, அற்புதங்களினால, அதிசயங்களினால, ஆண்டவரே, உன் இயக்கங்கள், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். மானானது நீரோடைய வாஞ்சித்து கருது போல என் ஆத்துமா தேவன் மேலே அற்புதத்துக்காக வாஞ்சித்து கதறுகிறது. தேவ மகிமை விளங்கும்படி என் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தர் எனக்கு நெருங்கி வந்து உதவி செய்தார். இந்த வார்த்தையை பிடித்தபடியாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் மகிமை செய்யும்படி ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வேண்டுதல் செய்கிறோம். நீர் உம்முடைய மகிமையை அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஏசப்பா, வேதனையோடு துக்கத்தோடு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர்களுடைய துக்கங்களிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவர். ஆண்டவரே,
அவர்கள் அழுகிற காலமாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறீர்களே. நான் பிறப்பிலிருந்து இதுவரையிலும் என் வாழ்க்கையில் அழுதுதான் இருக்கிறேன். சந்தோஷத்தையே பார்க்க முடியல, நிம்மதியே பார்க்க முடியல. வாலிபத்திலேயும் அப்படி தான், என்னுடைய வயதான ஒவ்வொரு நாட்களும் இளமையிலும் அப்படி தான், நிம்மதியே இல்லை என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்குறேன். நான் வேலை செஞ்சாலும் அப்படி தான், தொழிலையும் அப்படி தான். எந்த தொழில் செஞ்சாலும் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சந்தோஷமான காலம், அறுவடையின் காலம் இல்லையே. நான் பயிர் செய்தாலும் என்ன செய்தாலும் பிறரை போல அவர்கள் செய்கிறதை போல நானும் பார்த்து அதை செய்தாலும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியிலே என்று ஏங்கி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கலக்கங்களையும் ஆண்டவரே, வேதனைகளையும் நீர் அறிகிறவர் ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். ஆமாண்டவரே, நீ ஆண்டவரே, நீ உறுதியாக உத்தமத்தில் நிலைத்தீர் என்று சொல்லுகிறேன். நீதிமான் தள்ளாட விடுகிறவர் அல்ல. நீதிமான் பனியை போல செழிப்பான். நீதிமானுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாகும். நீதிக்காக இந்த துன்பத்தையும் துயரத்தையும் சந்திக்கிற காலமாய் இருக்கிறதே. உண்மைக்காக, உத்தமத்துக்காக, பரிசுத்தத்துக்காக இந்த சஞ்சலத்தின் காலம், உபத்திரவத்தின் காலம், அழுகையின் காலம் சந்திக்கிறேனே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உள்ளங்களை ஆண்டவரே நிறைந்து நிறைந்து நிரப்பி சந்தோஷத்தினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அடையாளங்களினாலும் சத்துரு தலையை நசுக்க அதிகாரத்தையும் வல்லமையும் கிருபையின் அழுகிற தேவனே, உடைய மகிமை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இனி அறுவடையின் காலம் ஆண்டவர், இது அறுவடையின் காலம், இது அறுவடையின் காலம். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எழுப்புதலின் காலம். விதைத்தேன், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பார். உன் விதை ஜெபமாகிய வார்த்தை, நீ கண்ணீரோடு விதைத்து உனக்கு கம்பீரமாய் அறுக்கிற காலம் இதோ வந்துவிட்டது. அறுவடை. ஆசீர்வதியும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.